வாசிக்கப்பட்ட பகுதி ஒரு நீண்ட பகுதி என்பதை நானும் அறிவேன். I know that the passage that was read was a long portion. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கருத்தை அந்த பகுதி முழுவதும் பேசுகிறபடினாலே அந்த பகுதி முழுவதும் நான் வாசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொண்டேன். Since Apostle Paul is talking about one particular point in all those verses, I insisted to read the entire passage. நாம் கலாத்தியர் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are learning from the book of Galatians. இரண்டு நபர்கள் மது அருந்தும்படியாக ஒரு கடைக்கு போனார்கள். Two people went to have a drink in a shop. நல்லா வயிறு முட்டை குடிச்சிட்டு அவங்க ரோட்டுக்கு வந்தாங்க. ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. Both of them, now they drunk as much as possible, and after being drunk they came to the road and they don't know where they are standing. அதனால யாருனாச்சும் நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும்னு சொல்லி யோசித்தாங்க. அங்க ஒரு போலீஸ் கமிஷனர் நின்று கொண்டிருந்தார். So they both were looking towards somebody to help them to understand where they are, so they found a police officer. அவங்க மது மயக்கத்துல இருந்தனால அவர் யாரும் தெரியல. அதனால அவர்கிட்ட போயிட்டு, ஹலோ சார், நாங்க எங்க இருக்கிறோம் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. Since the both of them were drunk, no, they could not understand that that man is a police officer. They went to him and asked, sir, do you know where we are? அவருக்கு பயங்கர கோவம். அவர் சொன்னாரு, டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டாரு. So immediately the police officer, no, he got mad and he said, do you know who I am? அவர் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு, டேய் இவர் பிரச்சனை நம்ம பிரச்சனையோட பெரிய பிரச்சனையா இருக்கும் பிறகு நமக்கு நாச்சும் எங்க இருக்கோம் தெரியல, இவருக்கு தான் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொன்னானா. So both the drunkards, no, they looked at each other and they said to each other that, no, at least we don't know where we are, but this man, he doesn't even know who he is. இந்த கிறிஸ்தவனுடைய பிரச்சனை அதான், நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. No, this is the problem with us Christians, no, because we don't know who we are. நாம் யார் என்கிறதான இந்த அஸ்திபாரத்தின் அடிப்படையில தான் கிறிஸ்தவ வாழ்வே கட்டி எழுப்பப்படுகிறது. Now understanding who we are is the foundation of our Christian life. அநேக நேரத்துல ஆண்டவர் நாம் யார் என்பதை முதலாவது நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். Now God wants to teach us who we are first. ஏனென்றால் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதுதான் நம்ம எப்படி வாழப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. The reason is knowing who we are will determine how we are going to live in this world. இந்த உலகத்திலே ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிற அந்த மேன்மையான நிலையை நாம் அறியும்போது நாம் அதற்கேற்றபடி இந்த உலகத்திலே வாழ்வது எளிதா இருக்கும். Now if we know who we are in Christ, then living the life of Christ becomes easy for us. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் கலாத்தியர்களை ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான நிலையை சுட்டி காண்பித்து, இவ்வளவு மேன்மையாய் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எவ்வாறு திரும்பவும் பிரமாணத்துக்கு நேராக அல்லது உங்களுடைய கிரியை நம்புகிறவர்களாக போக முடியும் என்பதாக அவர் இங்கே பேசுகிறார். So Apostle Paul is reminding the Galatians who they are in Christ, and then he is asking the question that if you are placed so high in Christ, why do you want to go back to the law? மறுபடியும் உங்களுக்கு யாவப்படுத்த வரும்போது இங்கே கலாத்தியருக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தது போதாது, நாமும் ஒரு சில காரியத்தை செய்து கடவுளை பிரியப்படுத்தினால் மாத்திரமே அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார், நம் பரலோகத்துக்கு போவோம் என்பதாக அவர் எண்ணிக்கொண்டார்கள். The problem with the Galatians is they thought that what Christ has achieved for them in the cross is not sufficient, so they have to contribute something towards their salvation in order to please God. இதை 4 பிரச்சனைகளாக நாம் பிரித்து ஒவ்வொரு வாரம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். So we have divided this problem into 4 different issues and we are discussing each issue every week. முதல் பிரச்சனை நாம் அனைவரும் அறிந்திருக்கபடி அவர்கள் பவுலையும் அவனுடைய செய்தியையும் அவர்கள் தள்ளிவிட்டார்கள். The first issue that we discussed was they deserted the message and the messenger. அதற்கு பவுல் கொடுத்த பதில் என்ன? என்னுடைய வாழ்வை பாருங்கள், என்னுடைய சாட்சியை நீங்கள் உங்களுடைய சிந்தையில் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்வே இந்த செய்திக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது என்று சொன்னார். And Paul reminded them that look at my life. My life is the answer for the question that you have. இரண்டாவதாக அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய பிரமாணத்துக்கு நேராக அல்லது தங்களுடைய கிரியை நம்பி வாழ்கிறவர்களாக அவர்கள் அந்த இடத்துக்கு திரும்பி போனார்கள். அதுதான் இரண்டாவதாக அவருடைய பிரச்சனையாக நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். The second issue was they went back to the old law. They want to do something to please God. அதனாலே பவுல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்விலே எவ்வாறு பிரமாணத்தினால் அல்ல மாறாக தேவ கிருபையினாலேயே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது இருக்கிற நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி காண்பித்தார். And Paul now asked them to look into their own lives and he said, look at your lives. Now today you are in this position because of faith, not because of law. யார் ஒருவர் தங்களுடைய கிரியை நம்பி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவங்களுடைய வாழ்வில் நடக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் அதனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாய் போவார்கள். Now when people do not trust in Christ for their Christian walk, when they put their trust in something else, they become a slave for the thing that they put their trust in. இங்கே அடிமைத்தனத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்த்து பவுல் சொல்கிறார், நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்கிறார். Now here Paul says that you are no more slaves but you are children.
இந்த பகுதியை இப்போ ஒருவேளை 3ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 5ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் அவர் சொல்வது, நீங்கள் புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள். So from chapter 3 verse 23 to 5:12, now he gives them only one advice, that is, you are God's children, you are inheritor to God's promise. பிள்ளைகளாக உங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளுங்கள். Know your position in Christ as children. அப்பொழுது உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடுவீர்கள். So you will be able to celebrate your freedom. உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளுங்கள், பின்பு நீங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கிறவராயிருப்பீர்கள். So he says, know your new position as children and celebrate your freedom. ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுக்குலத்துக்கு செய்த எல்லா செயல்களிலும் மிகப்பெரியது அல்லது அஸ்திபாரமானது உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக ஆக்கி இருப்பது. See, the greatest thing that Lord has done for the entire humanity is he has made you and me as his own child. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற காரியம் உங்களை பரவசப்படுத்தாவிட்டால் இந்த உலகத்திலே எதுவுமே நம்மை பரவசப்படுத்தாது. No, if you are not really excited with the thought that I am a child of God, then nothing else can really satisfy you. தேவன் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். God has made us his children. யார் அவர்? No, who is God? அவர் சர்வத்தை படைத்த ஆண்டவர். No, he is the one who created everything. வானத்தையும் பூமியையும் அண்டசராசரங்களையும் படைத்தவர். No, he is the one who created the entire universe. அவர் சொல்கிறார், உங்களை என்னையும் பார்த்து நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். So he looked into us and he says that you are my children. அதனால தான் கடவுளுடைய அன்பை பத்தி பேசும்போது யோவான் 1 யோவான் 3:1 சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்க. So in 1 John chapter 3, Apostle John asked a question that, behold what manner of love the Father has given to us because we are called as his children. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். எவ்வளவு மேன்மையா நாம் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். Now how much we are loved to be called as the children of God. உங்களுடைய வேதாகமத்திலே 3ஆம் அதிகாரத்துக்கு கலாத்தியர் 3:26 பார்த்தீர்கள் அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். In Galatians chapter 3 verse 26, he says that, for you are all sons of God through faith in Christ Jesus. தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறார். So God has made you his own children. அவர் எவ்வாறு ஆக்கினாரா? Now how did you become the child of God? அவர் சொல்றார், விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானீர்கள். You have become the child of God by faith in Christ. நீங்கள் கிறிஸ்துவை நம்பினீர்கள், அதனாலே அவருடைய பிள்ளைகளானீர்கள். When you believed in Christ, you became the child of God. நீங்கள் நானும் செஞ்ச நல்ல காரியத்தை பார்த்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றவில்லை. God did not make us his own children based on the deeds that we committed for him. பின்பு ஆவியானவராலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதினாலே நீங்கள் புத்திரராக மாற்றப்பட்டீர்கள். And then you were baptized into Christ by the Holy Spirit. 1 கொரிந்தியர் 12:13 சொல்கிறது, நாம் பரிசுத்த ஆவியானவராலே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். In 1 Corinthians chapter 12 verse 13 we read the fact that by the baptism of the Holy Spirit we are added to the body of Christ. அவர் சொல்கிறார், அது மாத்திரமல்ல, நீங்கள் கிறிஸ்துவை அத்தனை பேரும் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And then all of us clothe ourselves with Christ. நீங்களான ஆண்டவருடைய பிள்ளைங்க. We are all children of God. ஏன் பவுல் இதை சொல்றாரு? Now why does Paul want to remind them this fact? கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க ரெண்டு விதமாக வாழலாம். Now you can live Christian life in two different ways. ஒரு அடிமையை போல சட்ட திட்டங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் உட்பட்டவர்களாய் வாழலாம். Now one is you can be a slave to the legalistic bondage in Christianity. இல்லாவிட்டால் ஒரு குமாரனை போல ஒரு பிள்ளைகளை போல நாம் அவரோடு உறவுள்ளவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். Or else you can have a relationship with God and you can enjoy the childhood of God in you. தேவனுடைய திருச்சபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவம் என்பது சடங்காச்சாரங்களும் சட்டத்திட்டங்களும் அல்ல, மாறாக ஜீவனுள்ள தேவனோடு கொண்டுள்ள உறவு. So Christianity is not rules and regulations but relationship with the living God. கிறிஸ்தவம் மற்ற மதங்களை போல அல்ல. Christianity is not like the other religions. நான் இதெல்லாம் செஞ்சா கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரு, இதை செய்யலனா என்னை தண்டிச்சிருவாரு, அல்லது நான் சர்ச்சுக்கு போகல இது நடக்கும், சர்ச்சுக்கு போறதுனால எனக்கு இது நடக்கும், இதை கொடுத்தாக்கும் கடவுள் எனக்கு இதை பண்ணுவாரு, இதை கொடுக்காதனால எனக்கு இது ஆயிப்போச்சு. இந்த விதமாக வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்வு. So Christianity is not based on what I do for God. Now if I do some things God will be happy with me, if I give some things God will give back something to me. So it's not based on the to-do list. மாறாக நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதான அந்த உணர்வோடு கூட அன்பு நிமித்தமாக அவருக்காக வாழ்வது. No, instead of that, God wants us to live a life of love in the light that we are his children.
பவுல் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறார். So he compares both these thoughts. நீங்க பிள்ளைங்க, அதனால நீங்க ஒரு மதத்தை பின்பற்றுவதை போல நீங்க ஆண்டவர்ட்ட வர தேவையில்லை. நீங்கள் ஒரு தகப்பன்ட்ட வருவது போல நீங்கள் அவர்கிட்ட வரலாம். So Paul tells us that you are a child of God. So you don't need to come to God like a person who is following a religion. Rather you come to God like a son coming to his father or a daughter coming to his father. 29 வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த குமாரத்துவத்தை அல்லது நாம் புத்திரராய் இருக்கிறதுனால நம்ம எப்படி புத்திரரானோ அதனால என்ன என்று சொல்லி 4 காரியங்களை அவர் பேசுகிறார். So from 3:29 till 5:12 he is talking about 4 things regarding our sonship. முதலாவது அவர் சொல்கிறார், நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே நீங்கள் சமமாய் இருக்கிறீர்கள். Your sonship made you all equal. நாம தேவனுடைய பிள்ளைகள்னு அறிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. Now we must understand that we are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு அறிஞ்சுக்கலைனா ஏதாவது ஒரு விதத்துல நமக்குள்ளாக ஒரு வித்தியாசம் உண்டு பண்ண முயற்சி செய்து கொண்டே இருப்போம். See, if we do not understand that all of us belong to God, we will always try to see some kind of distinction between us. See, நமக்குள்ள ஒரு எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பேருக்குள்ளேயும் முக அமைப்புல வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை, என் மனைவியை பொறுத்தவரை 3 பேரும் எங்களுக்கு ஒன்றுதான். No, I have 3 daughters. The 3 daughters may look different in their physical structure, but as parents when we look into our 3 daughters, all of them are equal to us. அவர்களுக்கு நாங்கள் திரும்ப அவர்கள் ஒற்றுமையா இருக்கும்படி அல்லது அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்ன, நீங்க எங்களுடைய பிள்ளைங்க, அதனால நாங்கள் உங்களையே பார்ப்பது ஈக்குவலா தான் அல்லது சமமா தான் பார்க்கிறோம் என்பதை தான் அவர்களுக்கு நாங்கள் திரும்ப சொல்ல வேண்டும். So we should remind our children that no, you are our daughters and we see you all equally. பிரமாணத்தின்படி வாழும்போது என்ன நடக்கிறது, சட்டத்திட்டத்தின்படி வாழும்போது என்ன நடக்கிறது, நான் உன்னை காட்டிலும் அதிகமாய் கடவுளை பின்பற்றுகிறேன், அதனாலே நான் உன்னை காட்டிலும் பெரிய ஆள் என்கிறதான் எண்ணம் வருகிறது. ஆனால் நாம் பிள்ளைகள் என்று சொல்லும்போது ஆண்டுடைய பார்வையிலே நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிறதான புரிந்து கொள்ளுதல் வருகிறது. See, when we live a life of legalism, we will always try to say that, oh, I am more faithful to God, I am more holier to God, I am more greater to God because I do certain things for God. 28 வசனம் சொல்கிறார், ஒரு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஏனென்றால் எந்த விதத்திலும் நமக்கு இன வேறுபாடுகள் இல்லை. But no, when we think about when we are called as children, we are all equal. That's why Paul says in Christ there is no difference between a Greek, Jew or a Gentile. இன வேறுபாடு எதுவும் இல்லை. No, there is no difference. திருச்சபையிலே நாம் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நமக்குள்ளாக இன வேறுபாடு இல்லை. நான் யார் நீ யார் என்கிறதான போட்டி பொறாமைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So since we are the children of God, we should not have any competitions within us. யூதர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க விருத்த சேதனம் பண்றதுனால உங்களை காட்டிலும் பெரிய ஆட்கள், நீங்களே எங்க இடத்துக்கு வரணும்னா நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். So the Jews told to the Gentile Christians that since we are circumcised, we are greater than you, and if you want to come to our position, you should be circumcised. பவுல் சொல்றாரு, அந்த அடிப்படையில் நீங்க சமமாகல, மாறாக கிறிஸ்துவுடைய அல்லது தேவனுடைய பிள்ளைகளா நீங்க ஆனதுனால ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்க. So Paul looks at them and says that you cannot become equal to a Jew on the basis of circumcision, but on the basis of Christ adoptionship, like you become the son of God. நீங்க அடிமைன்னு யாரல்ல, சுஜாதனன் என்று எவரும் இல்லை. And then he looks at them and says that there is no one who is called as a slave or no one who is called as a free man. சமூக வேறுபாடுகள் இல்லை. No, there is no social indifference. மூன்றாவது சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. And then he also talks about there is no gender difference. That means no male and female. பாலின வேறுபாடுகள் இல்லை. No, in God there is no gender difference. இங்க இருக்கிற நம்ம எல்லோரும் ஒருவேளை நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையில் வித்தியாசமானவர்கள் அடிப்படையில். No, maybe we are different in the way we function. நாங்க பாஸ்டர்ஸா இருக்கிறோம். No, we are the pastors of the church. நீங்க ஒரு சிலர் பள்ளிக்கூடங்கள்ல பணியாற்றுறீங்க. Some of you might be teachers in the school. ஒருவேளை நம்ம திருச்சபைக்கு அதே விசுவாசி உங்களுடைய ஸ்கூல்ல உங்களை விட மேலான ஒரு இடத்துல இருக்க முடியும். Now sometimes in the place where you work, the same believer might be in a superior position for you in the place of work. கம்பெனி நடத்துறவங்க இருக்க முடியும், அதே கம்பெனில வர்க் பண்ற believers இருக்க முடியும். Now there may be a person who is running a company and people who are working in his company both of them might be believers. செயல்பாட்டிலே வேறுபாடுகள் இருக்கலாம். No, there is difference in the way we function or work. ஆனா ஆண்டவருடைய நிலை, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற அந்த நிலையில, பிள்ளைகன்ற அந்த நிலையில எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. But when we come before God, all of us are children of God and there is no difference within us when we stand before God. நம்ம எல்லாரும் அவருக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். We all are same in the sight of God. திருச்சபையில இந்த சகோதரத்துவத்தை டிவைட் பண்ற எதுவா இருந்தாலும் வேதத்திலிருந்து வந்ததல்ல. No, if the unity in the church is broken through something,
No, whatever it may be, it is not coming from God. நம்ம கிறிஸ்துக்குள்ளாக அவர் தகப்பனா இருக்கனால நம்ம ஒன்றா இருக்கிறோம் இல்லையா? இதை பிரிக்கிறது எதுவா இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை. எந்த விதமான உபதேசமா இருந்தாலும், குறிப்பா இந்த பிரமாணத்தை மையப்படுத்த நம்முடைய கிரியை மையப்படுத்துகிற செய்தி எப்பொழுதுமே இந்த பிரிவினை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது திருச்சபையில. When we are children of God, all of us are equal to God, and within the body of Christ there will be so many different things that come to break this unity, and whatever it may be, it is not coming from God. இரண்டாவதாக அவர் சொல்கிறார், Secondly, he is talking about another thing. நீங்கள் புத்திரராய் இருப்பதினாலே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். Your sonship made you all heirs. முதல்ல சொல்றாரு, நீங்க பிள்ளைங்களா இருக்கறனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கோம். Since you are children of God, you are all equal to God. எந்த விதத்திலயும் நீங்க ஒண்ணும் மத்தவங்கள காட்டில வேறுபட்டவங்கன்ற பார்வையில் நம்ம பார்க்க கூடாது. We should not look at a person with an indifferent attitude. ரெண்டாவது சொல்றாரு, 3 அதிகாரம் 29 ல இருந்து 4 அதிகாரம் 7 வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு, நீங்க இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? சுதந்திரராக இருக்கிறீர்கள். Secondly, from chapter 3 verse 29 to 4 verse 7, he says, you are all heirs of God's inheritance. சுதந்திரர், நமக்கு அந்த பதம் வந்து அவ்வளவு பரிச்சயமானதல்ல. Now when you use the term a hire of an inheritance, it is not very common to us. நம்ம வார்த்தை சொல்லணும்னா சொத்துரிமையை பெற அளவுக்கு நீங்க வளர்ந்தவங்களா இருக்கீங்க. In other terms, no, you have the right to your father's property. 29வது வசனத்தை பாருங்க. In verse 29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர். And if you are Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. அத 4 அதிகாரத்தினுடைய முதல் வசனம் தொடங்கி 7 வசனம் வரைக்கும் பவுல் விளக்க போகிறார் அதை. So Paul is going to do an exposition of that thought from 4:1 to 7. அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாடு சிறு பிள்ளைகளுக்கானது. Now what Paul is telling is the Old Testament was given to children. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. No, it was given to a child. No, ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னு வைத்துக் கொள்ளுங்க. If you have a very wealthy man, அந்த வீட்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். and that wealthy man has a small boy in his house. அந்த பையன் அந்த சொத்துக்கெல்லாம் சுதந்திரவாளி அல்லது சொந்தக்காரன். No, that rich man's small son in the house, no, he is the inheritor or the heir of the promise. அவனுக்கு தான் அந்த சொத்தெல்லாம் உரியது. No, all the father's property belongs to this small boy. ஆனா அந்த பையனுக்கு உடனடியா கொடுத்துட மாட்டாங்க, ஏன்னா அவன் அந்த வயதை அடையவனாக இல்லை. No, the father will not give all his property to the child because he has not reached an age to manage the property. அந்த வயது ஒருவேளை இப்போதைக்கு எத்தனை வயசு? 18. ஓகே, 18 வயது. அந்த 18 வயது வரைக்கும் அவன் வீட்டுல பையனாவே இருந்தாலும் அவனும் மற்ற வேலைக்காரங்க மாதிரி தான். So till that child reaches the age of 18, he might be living in the house of the father, but he will be among all the other people in the house. பவுல் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டின் நாட்கள் சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தது. So Paul is telling that in the Old Testament, the people were not able to enjoy the inheritance of God because they were like small children in the house. அவர் சொல்றாரு, இப்ப புதிய ஏற்பாடு. Now we live in the time of the New Testament. அது என்ன அப்படின்னா வளர்ந்த குமாரர்கள். Now in the New Testament, no, God is dealing with us like matured children of God. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஃபாதர் வந்து, எப்பா நீ வந்து இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசாகிற அளவுக்கு வளர்ந்துட்ட, இனி நீ என்ன செய்யலாம், யூ கேன் என்ஜாய் யுவர் ஃப்ரீடம், உன்னுடைய சுயாதீனத்தை நீ அனுபவிக்கலாம் என்று சொல்லி அவருடைய கரத்துல கொடுப்பார். So in the New Testament, now God now looks at the believers and he tells to them that now you are grown up, now you are matured, so you have the freedom to enjoy. பழைய ஏற்பாட்டுல நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழ்றதுக்கு நமக்கு பிரமாணம் அவசியமா இருந்தது. In the Old Testament, all the believers have to keep the law to please God. நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன். Now I have already mentioned this example. ஆனால் இந்த இடத்துல இதை சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் என்று நினைக்கிறேன். I would like to use it again to highlight my point. ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்துல ரெண்டு பகுதியும் சாக்கடை இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Now imagine there is a bridge and both sides of the bridge is filled with drainage. ஒரு பன்றியை நீங்கள் அந்த பாதை வழியாக கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு சும்மா சாதாரணமா போகணும்னு சொன்னீங்கன்னாக்கா அது நேரமா நடக்காது. அது அந்த சேத்துல தான் எடுத்தோடனே பாயும். So if you take a pig now to cross through the bridge, the pig will always like to jump into the drainage. அதுக்கு ஒரு ஹூக் போடணும். Now you have to have a hook for the pig. அது அங்க போகும்போது அந்த வழியா போக உடனே அங்க போக கூடாது. நோ நோ.
When the pig tries to jump into the drainage, you have to keep that strap and drag the pig back to the way. அது ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை. இழுக்கிற ஆளுக்கும் வலிக்கும், அந்த பன்றிக்கும் வலிக்கும். No, it is painful for the one who controls the pig and also for the pig. ஆனா ரெண்டு பேத்துக்கு அது தேவை. But it is essential for both of them. ஏன்னா நீங்க அதை எடுத்தீங்கன்னாக்கா எங்க தான் போகும்? அது சேத்துக்கு தான் போகும். Because if you are going to take out that strap, most probably the pig is going to jump into the drainage. இது பழைய ஏற்பாட்டினுடைய காலம். That's the time of the Old Testament. லா என்ன பண்ணுது அப்படின்னா, இதை நீ செய்யாத, செஞ்சா நீ என்ன செய்வ? ஏன்னா இதை நான் இந்த ஹூக் எடுத்துட்டேன் அப்படின்னா நீ என்ன செய்வ? மோசமான வாழ்க்கைக்கு போவ. So what the law was trying to do is it was trying to control the people so that they cannot go into a dirty style of life. ஆண்டவர் பவுல் மூலமா சொல்றாரு, இப்போ இந்த ஹூக் தேவையில்லை, எடுத்துரு. Now to Paul, God is telling that you take out the hook from the pig. உடனே நம்ம பதறோம், ஐயோ எடுத்துட்டோம்னாக்க இவன் உடனடியே எங்க தான் போவான்? சேத்துக்கு தான் போவான் அப்படின்னு நம்ம பயப்படுறோம். So immediate response of the believers or the leaders is, if I am going to let my believers go in their freedom, they will always go to that dirty life. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் செய்திருக்கிறேன். But in the New Testament, God says, no, there is a great difference in the way I deal with my people. இன்றைக்கு ஏன் அந்த ஹூக், லா என்ற அந்த கொக்கி அவசியம் இல்லை? Now today, we don't need the law anymore that bonds us, because நான் பிரமாணத்தை எடுக்கிற அதே நேரத்தில் அந்த நபரை பிள்ளையாக அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற்றிருக்கிறேன். No, what God has done is, when he has taken out the hook, he has made that person as his own child. That means he has converted that pig into a lamb. இதுதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நடந்திருக்கிறது. Now this is what happened in the New Testament. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தேவனுடைய கிருபையை அறியும் போது, ஆகா தேவன் கிருபையா இருக்கிறார், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் என்கிறதான எண்ணத்துக்குள்ளாக வரவே முடியாது என்றால் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை அவர்களுக்கு செய்திருக்கிறார். No, if somebody had a genuine conversion and a salvation experience, who had understood the grace of God, they will not go and live their old sinful way of life, because God has done two things in their lives. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நம்ம கிருபையை பிரசங்கித்தோம்னா ஜனங்க இஷ்டத்துக்கு பாவம் செய்யறவங்களா மாறி போயிடுவாங்க, அதனால நம்ம பிரமாணத்தை வைத்திருக்கணும், அதுதான் அவங்கள தப்பு செய்யாம பாதுகாக்கும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் எண்ணுகிறோம். There are so many pastors and leaders think that, if you are going to preach the doctrine of grace, then people will do whatever sin they like, so it's always good to bind them with some laws, rules and regulations. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் இனி பன்றிகள் அல்ல, அதனாலே நமக்கு பிரமாணம் அவசியமானதல்ல, நாம் இப்பொழுது ஆட்டுக்குட்டியாக பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். But the truth that we have to understand from this book is, like, God has changed our nature. Once we were like pigs loving the dirtiness, but now God has made us into lamb. We are no more slaves, but we are children now. நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்கு. Most of us have children. நம்ம காலையில எழுந்து பல்லு விளக்குங்க, குளிங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம், அப்படிதானே? No, every day when they wake up, we tell them that you have to brush your teeth, you have to take bath, you have to get ready. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டே இருக்கேன். Now I keep reminding my children about எங்க அப்பா ஃபோன் பண்ணி காலையில, டேய் யாருமோ பல்லு விளக்கிட்டியாடா அப்படின்னு கேட்டாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? Now imagine if my father calls me now and tells that, Arumugam, did you brush your teeth today? If he asks me that question, how will I feel? It's not necessary now. No, இப்போ அதுக்கு அவசியம் இல்லாம போயிடுச்சு. It's not necessary now. இப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு பல்லு விளக்கிட்டியான்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி கேட்டா நான் சொல்லுவேன், நான் என்ன இன்னும் குழந்தையா? Maybe if my dad calls me and asks me that question, I'll ask him, do you think I'm a child now? என்ன கேவலப்படுத்தாதீங்க. Don't put me to shame. ஏனா இப்ப நான் வளர்ந்திருக்கிறேன். Because now I am a grown up, I am an adult. பைபிள் சொல்லுது, புதிய ஏற்பாடு விசுவாசி வளர்ந்தவங்க. So the Bible says, a New Testament believer is a matured adult in God. Positionally அவங்களுடைய நிலையின்படி ஆண்டவர் அவங்களை புத்திரராக பார்க்கிறார். So now when God looks into a New Testament believer, he is actually seeing him as a son in Christ. ரெண்டு காரியத்தை பண்ணாரு. அதனால தான் நம்ம இன்னைக்கு இன்னும் பிரமாணத்துக்கு அடியா இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம கிருபையின் அடிப்படையில, உறவின் அடிப்படையில வாழலாம். Now God has done two things to us, so that we are no more bound by the Old Testament law. We can live a life of freedom. 5th வசனம் அவர் சொல்கிறார், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். So in chapter 4 verse 4 he says, but when the fullness of the time had come, God sent forth his son, born of a woman, born under the law. எதற்காக அனுப்பினாரு? Why did he send him? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையணும்.
to redeem us so that we can be adopted as the sons of God. இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்க வேண்டியதில்லை, அதுல இருந்து மீட்கப்படி. So now we are spared from the bondage of law because Christ has come for us. பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் நீங்கள் இனி சுதந்திரவாளியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். See, Paul looks at the Galatians and he says that now you have the freedom in Christ because you are called to live free in Christ. நீங்கள் பிள்ளைகள், You are the children of God. நீங்கள் வளர்ந்த பிள்ளைகள். Now you are grown up adults in God. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்த போது அது நடந்தது. அது மாத்திரம் இல்ல, இரண்டாவதாக தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். No, you became the child of God when Christ died for you, no, with what Christ has done. And secondly, no, not only that, God has sent His Spirit at the right time for us. ஆறாம் வசனத்துல சொல்றார், நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். In verse 6 he says, and because you are the sons, God has sent forth the Spirit of His Son into your hearts, crying out, Abba, Father. நான் அதான் சொல்றேன், உண்மையான ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கிருபையை பாவம் செய்வதற்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. So you have to understand that a genuinely saved person will not take grace as a license to sin. ஏனென்றால் Because அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். the Spirit of God indwells in him. தேவன் கிருபையா இருக்கிறாரு, அவரு அதனால நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படின்றதான எண்ணத்துக்குள்ளாக அவன் வர முடியாது. ஆண்டவர் அவனை சரியான பாதையில் நடத்த செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஆவியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். So a believer will not continue in sin. He will not take grace as a license to sin because God has given His Spirit inside him and He has given the privilege to call God as His own Father, Abba. So one who understands that will never go back to his old life. இளைய குமாரனை பாவத்துக்கு நேராக போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் அவருடைய அன்பு. No, God saves the prodigal. No, and He keeps that prodigal in His fold, no, through only one way, that is through His love. தேவனுடைய அன்பினாலே தானே நாம் அவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். No, the only reason that we are called to live for God is because God loves us. கடவுள் என்னை தண்டிக்க மாட்டாரா? No, won't God discipline me? தண்டிப்பார். ஆனால் தண்டிப்பார் என்பதற்காக அவருக்காக வாழ்வது அது பழைய ஏற்பாடு. ஆனால் அவர் என்மேல் அளவு கடந்த அன்பு செலுத்துகிறார் என்கிற புரிந்து கொள்வதோடு வாழ்வதுதான் முதிர்ச்சி. See, living for God in the fear of judgment is the life of the Old Testament, the life of law. But the life of a matured Christian is living in the light of God's love, that God loves me, I'm going to live for Him. பல்லு விளக்கலன்னா எங்க அப்பா அடிப்பாங்க அப்படின்னு விளக்குறது சிறு பிள்ளைத்தனம். மாறாக நான் இருக்கிற நிலைமைக்கு பல்லு விளக்காமல் இருப்பது மிக கேவலம் என்கிற உணர்வோடு விளக்குவதுதான் முதிர்ச்சி அடைந்தது. Now maybe as a child we might have brushed our teeth with an understanding that if I'm not going to brush, my father is going to beat me. But now, no, nobody needs to tell me that you have to brush your teeth because I know that, no, if I go out without brushing, no, it will stink. The position that I am, I have to brush my teeth. So you understand the difference. நான் எப்படி கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற நான் எப்படி அவருடைய அன்புக்கு துரோகம் செய்து நான் வாழ முடியும் என்கிற உணர்வில் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. So the true Christianity is living in the light of God's love, no, that God loves me, so I am supposed to live for Him. அதனால கிருபையை பயன்படுத்த நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So we should not be afraid to preach the gospel of grace. ஏன்னா பவுலுக்கு வந்த குற்றச்சாட்டை இதுதான். Now this is the complaint that Paul received from different இவர் people. கிருபையை பேசி பேசி ஜனங்களை நிறைய பாவம் பண்ண வைக்கிறார். No, he is just preaching the doctrine of grace to promote sin in the church. ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தினா தான் ஒழுங்கா இருப்பாங்க. So you have to always threaten the believers, then only they will live a straightforward life. பவுல் சொல்றாரு, அவங்க பிள்ளைகளா இருப்பாங்களானா அவங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதை நீங்க நம்புங்க. No, if you believe that they are the children of God, you have to also trust that the Spirit of God abides in them, and you have to believe in this fact. ஏழாவசனம் சொல்றாரு, நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். And in verse 7, he says, therefore you are no longer a slave but a son, and if a son, then a heir of God through Christ. 8 இருந்து 19 வசனம் வரைக்கும் அவரு நீங்க இத புரிஞ்சிக்காதனால என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு பேசுறாரு. So from verses 8 to 19 Paul talks about what did the problems arose in their midst because they did not understand their sonship. நீங்க சுதந்திரவாளி அல்லது நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்ற அந்த புத்திர வாக்கியத்தை நீங்கள் உணராதனால என்னெல்லாம் நடந்து போச்சு என்று சொல்கிறார்.
So Paul goes on to list what happened because you despised your own sonship. அவர் சொல்றாரு, நீங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக போனீங்க, You made yourselves into slavery. திரும்பவும் நீங்க அடிமையா போனீங்க. No, you went back to the old slavery. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம அடிமையா இருக்கோம், ஒருத்தர் நம்மளை மீட்டு அவருடைய பிள்ளையாக்குறாரு, நம்ம மறுபடியும் போயிட்டு நான் அடிமையா இருக்கணும்னு சொல்லி போனாக்கா அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். No, just imagine if you are a slave, a person comes and buys you and adopts you as his own child, but being a child, you always want to go back to that slavery. You say, no, I will go back to be a slave. 8வது வசனம் சொல்றாரு, நீங்க தேவனை அறியாம இருந்த போது சுவாத்திரமே தேவர் இல்லாததுக்கு அடிமையா இருந்தீங்க. ஓகே, அது ஓகே. தேவனை அறியாத போது. No, when you did not know God, you are a slave, that's fine. 9வது வசனம் சொல்றாரு, இப்ப தேவனால் அறிந்திருக்கீங்க, தேவனால் அறியப்பட்டிருக்கீங்க. But now you have been known by God. எப்படிப்பா பழைய முறைகளுக்கு நீங்க போறீங்க? How can you go back to the old elementary slavery? அவங்க அப்படி போனாங்கன்றதுக்காக இது என்னன்னா, ஒரு சிலர் வித்தியாசம் பண்ணிட்டாங்க. No, the sign that they made themselves as slaves is some of them they went for circumcision. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா யூத காலண்டர்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. Some of them started following the Jewish calendar and rituals. நாட்கள், மாதங்கள், எந்த மாதத்துல என்ன பண்டிகை வரணும், பண்டிகை சமயத்துல என்ன பண்ணணும், எந்த they went into all எல்லா விதமான அந்த அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளாக அவர்கள் திரும்பி போனார்கள். So they started observing the days and months and seasons and years, and they were bound by what they are supposed to do on a particular day, particular season, particular hour. இப்படி பண்ணனால பவுல் சொல்றாரு, என்னை நீங்க ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க, என்னை நீங்க ரொம்ப வருத்தப்படுத்துறீங்க. So Paul was so frustrated because of their actions. 11வது வசனம் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு உங்களுக்கு ஊழியம் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சோன்னு எனக்கு கவலையா இருக்கு. So then Paul says, no, I feel worried because all my labor towards you is in vain. 19வது வசனம் சொல்றாரு, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ள மறுபடியும் வரணுமேன்னு நான் கற்ப வேதனைப்படுறேன். In verse 19 he says that my little children, no, I labor in birth again until Christ is formed in you. ஆனா என்ன பரிதாபம் அப்படின்னா, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ஜனங்களை இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி விடுகிறார்கள். Unfortunately today many pastors and teachers, they take people to the old way of life, the law. அடுத்து 3வது சொல்றாரு, என்ன சந்தோஷம் எல்லாம் உங்க சந்தோஷம் எல்லாம் இழந்து போயிட்டீங்க. Then he also looks at them and says, you lost all your joy. 15வது வசனத்தை பாருங்க, நீங்க நான் அந்த சுவிசேஷம் சொன்னபோது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்ற அந்த செய்தியில நீங்க மகிழ்ந்திருந்தீங்க. இப்ப மறுபடியும் உங்களுடைய 1 2 3 உங்களுடைய செயல்பாட்டுக்கு நேராக போயிட்டீங்களே. So Paul looks at them and says, see, just remember when I came and preached the gospel to you, you were so happy with the fact that Christ has accomplished everything for you. But now when you went back to the legalism, you are only looking into your life on what you are doing for Christ, and immediately you are so sad about it. முன்னாடி எனக்காக எதையும் செய்ய நீங்க ஆயத்தமா இருந்தீங்க, ஆனா இப்ப எனக்கு என்னை எதிரியா நினைக்கிறீங்க. Earlier you are ready to do anything for me, but now you consider me as your enemy. அவர் சொல்கிறார், நீங்க என்னை எதிரியாக பார்க்கறீங்க, நான் சத்தியத்தை சொன்னதனால உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? So Paul asked them the question that you consider me as your enemy, did I become an enemy to you because I preached the truth? நல்ல காரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டினா பரவாயில்ல. No, you have, if you are zealous for the good thing, then that is fine. ஆனா தவறானதை போதிக்கிறாங்களே அவங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு என்ன சண்டைக்கு வரீங்களே? No, but what you do is, no, you are actually so zealous for the false teachers and you are fighting for me against them. இங்க பவுலுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். So we see the heart of Paul here. பிள்ளைகளா இருக்கிற நீங்க எப்படி சுதந்திரவாளியா இருக்கிற நீங்க, அன்பு நிமித்தமா அவருக்காக வாழ வேண்டிய நீங்க எப்படி சட்ட திட்டங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் உட்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க, வாழ முடியுது உங்களால? So now, Paul asked them the question that, you trusted God and followed God in love. You are sons. Now, those who love God as children, how can you go back to a life of slavery, the old way of law? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உறவின் அடிப்படையில் அவருக்காக வாழும்படி ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறார். So God now calls us to live according to our sonship. நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக திருச்சபைக்கு வந்தாலும் கிறிஸ்து உங்களுக்காக செய்ததுடைய நிறைவினால வந்தா மாத்திரம் தான் அது உண்மையான சந்தோஷமாக உங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும். No, when you come to church, only if you come with this idea on what Christ has accomplished for you, only when your eyes are focused on Jesus,
you will be happy in the church. அப்பதான் நம்ம திருச்சபைக்கு வரும்போது ஒரு நிறைவோடு அமர்ந்திருக்க முடியும். Then only we can be happy and content in the Lord when we sit in the church. இல்லாவிட்டா எனக்கு இது இல்ல அது இல்ல அவங்கள காட்டலாம் நல்லா பண்றேன், நல்லா ஜெபம் பண்றேன், இது பண்றேன், அதை பண்றேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல, கடவுள் ஒண்ணுமே செய்யறது இல்ல, இந்த விதமான சிந்தையினாலே நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். Otherwise, no, when we sit in the church, we'll always compare ourselves with the other person and we'll try to say that, oh, I am living a better life, I am doing better than him, but why I am in a pathetic state? I start murmur about my life. சொல்லுவோம், இவர் பெரிய பாஸ்டர், இவர் சின்ன பாஸ்டர், இவரை காட்டிலும் பெரிய ஆளு, இவர் அவரை காட்டிலும் பெரிய ஆளு என்று சொல்லி மற்றவர்களை உங்களை காட்டிலும் பெரிய ஆளாக சின்ன ஆளாக மாற்றுகிற வேலையை செய்து கொண்டே இருப்பீர்கள். No, otherwise, no, what we'll do, we'll always compare people and we'll try to say that, oh, he's a better person, he's not a good person, no, he's a bad man, no, and we also will try to compare ourselves in the light of other people's goodness, and we'll face the problem of losing our job. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்க பிள்ளைகன்றனால ஒன்றா இருக்கீங்க. So that's why Paul says, since you are children, you are equal. இரண்டாவது, நீங்க பிள்ளைகன்றனால சுதந்திரவாளியா இருக்கீங்க. Since you are children, you are the higher to the inheritance. மூன்றாவதாக, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் புத்திரரா இருக்கீங்க. And thirdly, your sonship is of the promise. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் புத்திரர்கள். No, you inherit the promise of God. 20 வசனம் தொடங்கி 31 வசனம் வரைக்கும் அதை அவர் பேசுகிறார். From verse 20 to 31, he talks about this idea. இங்க ரெண்டு பேரை கொண்டு வராரு. He is bringing two figures. ரெண்டு பேரை ஒப்பிட போறார். He is going to compare two important Old Testament people. இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்தது ஆபிரகாம் மூலமா தான் பிறந்தது. ரெண்டு பேருக்குமே பிள்ளைங்க. See, both these two women had children or child through Abraham. ஒன்னு ஆகார். One woman was Hagar. இன்னொரு ஆளு சாராள். The next woman was Sarah. ஆகார் யாரு? Now who is Hagar? அடிமை. She was a slave. சாராள் யாரு? Who is Sarah? அவள் சுயாதீனம் பெற்றவள். She is a free woman. அடிமை ஆனவளுக்கு பிறந்த இஸ்மாயில் அவன் அடிமைத்தனத்தின் மகன். So Hagar's son Ishmael is a son of a slave. ஈசாக்கு சாராள் இடத்தில் பிறந்த நபர் வாக்குத்தத்தத்தின் மகன். But the one who was born to Sarah, Isaac, is the son of promise. அடிமை அடிமையை பிறப்பிக்கிறான். Now a slave will beget a slave. சுதந்திரவாளி பண்ணப்பட்ட ஒரு நபர் சுதந்திரத்தை அல்லது ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். A free woman or the woman who has the promise begets the child of promise or a free child. இங்க பவுல் ஆகார் பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. So Paul is comparing Hagar to Old Testament law. நீங்க பிரமாணத்தை பின்பற்றீங்கன்னா நீங்க அடிமையா தான் வாழ்வீங்க. Now if you are going to follow the Old Testament law, you are still a slave. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக வந்த வாக்குத்தத்தத்தை நம்பி கிறிஸ்துவை நீங்கள் பற்றிக்கொண்டு கிறிஸ்து செய்து முடித்ததை மாத்திரம் நம்பி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சுயாதீனம் பெற்றவர்களாக வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். So if you believe in Christ, you are a child of the free woman, so you are the inheritor of the promise. நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆவீங்கன்னு சொல்ல, ஏற்கனவே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். No, you are not going to be the child of promise, but you are already the child of promise. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா பிறந்த நீங்க ஏன் அடிமைத்தனத்துக்கு போகணும்? So he is asking the question that since you are born as a free child of promise, why do you want to go to be a child of slave? ஈசாக்கா இருக்கிற நீங்க ஏன் இஸ்மவேலாக மாற விரும்புறீங்க? So the question that Paul asks is, since you are Isaac, why do you want to become a Ishmael? பாருங்க 28 சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். Now that's why in verse 28 he says, now we brethren as Isaac, we are the children of promise. நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கறனால தான் இந்த பிரச்சனை நமக்கு இருக்குது. Since we are the children of promise, we have the temptation to go to slavery. அவர் ரெண்டு பிரச்சனை சொல்றாரு. நமக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு முடிவை நம்ம கண்டுதான் ஆகணும். Now he says that we have two different kinds of problems all the time in our life. முதலாவது என்ன அப்படினாக்கா, firstly, எப்ப பார்த்தாலும் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற நபர்கள் விசுவாசத்தினால வர நபர்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. Now the problem is every time the children of the slave will disturb the children of the free woman. அவர் இத பத்தி சொல்றாரு. இஸ்மாவேல் பாத்தீங்கன்னா எப்போது ஈசாக்கை துன்புறுத்தி கொண்டே இருந்தான். Now he is taking that Old Testament analogy and he says Ishmael was always troubling Isaac. அதே போல இன்னைக்கும் கூட பிரமாணத்தின்படி வாழன்படி கட்டாயப்படுத்துகிற நபர்கள்
கிருபையினால ரட்சிக்கப்பட்டவர்களை துன்புறுத்துகிறார்கள். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துச்சு. கலாத்தியுடைய வாழ்விலும் அநேக பிரச்சனைகள் வந்தது. So even today, when you think about the children who are children of law, people who follow all these legalistic principles, they want to trouble the people who are living in grace, the free people, and pull them back to law. சொல்றாரு அப்போது நடந்தது இப்போது நடக்குது. So Paul says, no, in the Old Testament it happened, no, in the days of Paul it happens, and even now it is happening. கிருபையினால ஏற்றுக்கொள்ளப்பட்டவன இந்த செயல்பாட்டினால ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. Now when you think about a child who is accepted by grace will not be liked by a child who is living in the legalistic bondage. இயேசு கிறிஸ்து எப்படி அவங்க வீட்ல போய் சாப்பிடலாம்? Now they will ask the question that how come Christ go to that man's house to eat? அவருக்கு தெரியாத அவன் பாவின்னு? Don't he know that, doesn't he know that he is a sinner? அவருக்கு தெரியாத இவன் ஆயக்காரன்னு? No, doesn't he know that this man is a tax collector? அவர் சாப்பிட நினைச்சா எங்க வீட்டுக்கு வரலாமே? Why can't he come to our house? If he wants food, I'll give him. ஏனென்றால் நான் தான் எல்லா பிரமாணத்தின்படி வாழ்றவன். Because I am the one who keeps all the Old Testament law. தசமத்தெல்லாம் நான் தான் கரெக்ட்டா கொடுக்கறவன். I pay all my tithes regularly. நான் என்னோட தேவாலயத்துக்கு ஒழுங்கா போகிறவன். I go to the temple regularly. எல்லாத்தையும் செய்றவன். அது எப்படி அவர் போய் அவங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிட முடியும்? So why is Christ going to the sinner's house instead of coming to my house? நான் இவருக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பேச்சு பேசாம கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கேன். Now from morning till evening I am obeying my father without rebelling against him. அவருக்கு மூத்த மகன் வேற நானு. I am his elder son. ஆனா நேத்து சொத்தை வாங்கிட்டு திரும்பி போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சு விட்டு இந்த பையன் திரும்பி வந்திருக்கான். இவனுக்கு விருந்து வேற வைக்கிறாரு. Now so the elder son asked the question that no, I obeyed my father sincerely and I was fulfilling all my duties, but this fellow went away, spent all the money, spoiled all his inheritance, but now my father is giving a feast for him. கிருபை எப்பொழுதுமே பிரமாணத்தினாலே எதிர்க்கப்பட்டே வந்திருக்கிறது. Always the grace was attacked by law. அது எப்படி என்னையும் அவனையும் ஒரே போல கடவுள் ஏத்துக்கிறாரு? அதை என்னால ஏத்துக்க முடியாது. So the person who is following the law will tell that how can God accept me who is so faithful and unfaithful equally? I cannot compromise. காலையில 9 மணிக்கு வேலைக்கு வந்தேன் நான். I came to the work at morning 9 o'clock. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன். I have worked from 9 to 6. 5 மணிக்கு வரதே வந்தா. But someone came at 5 o'clock. அவனுக்கு ஒரே சம்பளம் எனக்கு ஒரு சம்பளமோ? No, so he's going to receive the same amount of wages and am I going to receive the same amount of wages? 12 மணிக்கு வந்தவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. 5 மணிக்கு வந்தவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? No, even if a person who comes by 12 o'clock get the equal wages, that's fine, but how come a person comes at 5 o'clock receives the same wages? கிருபை மற்றவங்களுக்கு அளிக்கப்படுவது தன்னுடைய செயலை நம்புகிற நபர்களுக்கு பிடிக்காது. No, a person who depends on his own deeds, his own activities will not like the provision of grace to an unfaithful one. நாங்களா ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. No, we are the children of Abraham. மோசேயுடைய பிரமாணத்தை கைக்கொள்றவங்க. No, we are the ones who follow the law of Moses. நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. We are the ones who are circumcised. கடவுள் வேத வசனத்தெல்லாம் எங்கிட்ட தான் கொடுத்தாரு. God gave the commandments to us. நாங்க எங்க இருக்கிறோம்? No, we are standing in a very high position. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க பைபிள்ல வேத பிரமாணம் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. But these Gentiles they don't know what the law is. விருத்த சேதனம் பண்ணப்படல. They are not circumcised. ஆண்டவரால நேசிக்கப்பட்டவங்க இல்ல. No, they are not the one who was chosen by love. இந்த பவுல் வந்து சொல்றாரு ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு. But now Paul is telling that this Gentile and Jew are equal in Christ. அது எப்படி நாம ஏத்துக்கிறது? How can we accept that? கிருபையின் செய்தி ஒருபோதும் தங்களுடைய செயலை நம்புறவங்கள கிருபையின் செய்தியை ஏத்துக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அதை எதிர்ப்பாங்க. So people who trust in their own efforts to please God will always oppose the message of grace. They don't like that message. சரி நம்ம என்ன செய்யணும்? So what we are supposed to do? நாம் பிரமாணத்தையும் அதன் அடிமைத்தனத்தையும் நம்மை விட்டு தள்ளிவிடணும். So what we need to do is we need to chase away the law and the bondage. ஆகாருடைய பையன் இஸ்மாவேலும் ஈசா கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவெடுத்தே ஆகணும். So, Abraham has to take a decision that Hagar and Ishmael should not stay with Isaac. மனித பிரகாரமா பேசினா என்னடா இது ரொம்ப பரிதாபமா அவங்கள தள்ளி விட்டாங்களேன்னு சொல்லி பவுல் வந்து அதை இதோட ஒப்பிட்டு சொல்றாரு. அவங்க அடிமைத்தனத்தின் பிள்ளைங்க, அவங்க சுயாதீனம் பெற்றவங்களோட இருக்கக்கூடாது, அவங்கள தள்ளி விடு என்று சொல்லி வேதம் சொல்லுது. So, in the human perspective, it may be a cruel thing, but Paul is comparing it in a theological way. He says like, if the son has to grow,
the slave have to go away, so chase the slave. நீங்கள் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். So we are the children of promise. அப்படின்னா என்ன அர்த்தம்? Now what does it mean? கிறிஸ்து செய்து முடித்ததை நம்பினதினாலே பிறந்தவர்கள். No, we become the children of God by believing in what Christ has accomplished for us. நம்ம செஞ்ச காரியத்தினால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கல. No, we are not becoming the children of God automatically by our deeds. ஆண்டவர் சொன்னாரு, கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை நான் நம்பும்போது நான் அவருடைய பிள்ளைகளாவேன்னு. அதை நான் நம்பினேன், நான் பிள்ளையாயிருக்கேன். So Bible says, no, when I put my trust in what Christ has done for me, I become a child of God. So I believed in that, now I am a child of God. மூணு காரியத்தோட நாம் பிள்ளைகளாக இருப்பதினால நம்ம சமமா இருக்கிறோம். Since we are sons, we are equal in God, in God's sight. பிள்ளைகளாக இருப்பதினால நாம் சுதந்திரரா இருக்கிறோம். Since we are sons, we inherit the promise. நாம் பிள்ளைகளாக இருப்பதினால சுதந்திர வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். Since we are sons, we have the promise. நாலாவது, finally, நாம் பிள்ளைகளாக இருப்பதினாலே சுயாதீனம் பெற்றிருக்கிறோம். Your sonship made you all free. அஞ்சாவது அதிகாரம் 1 ல இருந்து 12 வரைக்கும் அதை அவர் பேசுகிறார். So from chapter 5 verse 1 to 12 he discusses this thing. ஒண்ணாம் வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். In chapter 5 verse 1 he says, stand fast therefore in the liberty by which Christ has made us free, and do not be entangled again with the yoke of bondage. ஆண்டவர் உங்களை சுயாதீனமாய் மாற்றிருக்கிறார். God has converted you into free people. நீங்கள் அந்த இடத்தை விடாமல் பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். So you hold on to that fact that you are a child of God. திரும்ப திரும்ப உங்களுடைய செய்தி உங்களுடைய காதுகளிலே ஒரு சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். No, again and again something may come to your ears. நீ ஒன்றுமே செய்யாம கடவுள் உன்னை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால நீ எதையாவது செஞ்சாகணும் என்று திரும்ப திரும்ப உனக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். No, you will be hearing in your heart that no, if you have not done anything, how can God accept you? If you have not done anything, how can God accept you? It will come again and again to your mind. கிறிஸ்து உங்களை சுயாதீனராய் மாற்றியிருக்கிறார். அதிலே நிலை கொண்டிருங்கள், பிடித்துக் கொண்டிருங்கள். So what Paul is telling this, when these thoughts arouse in your mind, you have to remember that God has made you his child. Hold on to that. பிரமாணத்தின்படி வாழும்படியாக நீங்கள் முயற்சித்தால் பரிதாபமான நிலைமை உங்களுக்கு உண்டாகும். No, but if you are trying to go back to the law, trying to please God by your effort, no, you are going to live a very pathetic life. பவுல் கலாத்தியர்ல பார்த்து சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு நடந்து போச்சு. So Paul looks at Galatians and says that your life is in a pathetic state. One thing is, இரண்டாம் வசனத்துல சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவினால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. No, he says like there is no use of Christ in your life. கிறிஸ்துவினால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்கள் கிறிஸ்துவினுடைய பிரயோஜனத்தையே ஒண்ணுக்கலாம ஆக்கிட்டீங்க. No, you have made the doctrine of Christ in vain, no, because of your practice. ரெண்டாவது சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில இருந்து விழுந்துட்டீங்க. And second thing that he says like no, you are alienated from Christ and fallen away from grace. நாலாவது வசனம் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். No, anyone who is trying to please God through law has fallen away from the grace. நீங்க ரட்சிப்பு இழந்து போயிட்டீங்கன்னு அவர் சொல்ல. He did not say that you lost your salvation. மாறாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனீங்க. No, you lost the joy of your salvation. ஏன் தேவனுடைய கிருபையை நம்பி வாழும்போது இருக்கிற மனமகிழ்ச்சியும் அதோடைய மனம் மலர்ச்சியும் நீங்கள் இழந்து போனீர்கள். No, the thing is like when you are in Christ, you have a joy. You have a pleasant state of mind, and you have lost it when you go back to law. அடுத்து 6-7 வசனத்தை சொல்றாரு, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீங்க. So in verse 6 and 7 he says you disobey the truth. நல்லா தானப்பா ஓடுனீங்க. No, he was asking the question that you were running well. ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி தான ஆரம்பிச்சீங்க. No, you began well. கிறிஸ்து செய்தது போதும் தான ஆரம்பிச்சீங்க. No, you began with the thought that all that Christ has done for me is enough. ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே, but when you ran a little distance, அந்த சத்தியத்தை நீங்கள் ஏன் கீழ்ப்படியாம போயிட்டு உங்களை நம்புறவங்களா மாறி போனீங்க. No, why did you forsake that truth and started trusting on yourself? உங்களுக்கு தெரியாதா? 6 வசனம் சொல்றாரு, கிறிஸ்துக்குள்ள விருத்த சேதனமும் இல்ல, விருத்த சேதனம் ஒண்ணும் இல்லாம இல்ல, விசுவாசத்தினால கிரியை செய்கிற அன்பு தான் உதவும், மத்தது ஒண்ணுக்கு உதவாது. No, don't you know that in Christ, circumcision and uncircumcision means nothing, only faith is everything. அப்படி சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. No, Paul is telling that you waste every effort. எல்லாத்தையும் விரயமாக்கிட்டீங்க. No, you spoiled all my efforts for you. இந்த சத்தியத்துக்காக நீங்க பட்ட பிரயாசம் வேஸ்ட். No, your efforts are in vain. நான் பட்ட பிரயாசம் விருதா போச்சு. And also my effort was also in vain. உங்களுக்கு தெரியாதா? நான் ஒருவேளை விருத்த சேதனை பிரசங்கிச்சா
எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. So Paul is telling them that, no, if I have preached the law, circumcision to you, then I would have not faced any problem. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவத்துல நீங்க கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததை எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் கிறிஸ்தவத்தை ஏத்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுமா? So if you remove the cross of Christ from Christianity, everyone may accept Christianity. எங்க வீட்ல இருக்கிறவங்க கிறிஸ்துவ ஏத்துக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. No, even in my family, nobody has any problem in accepting Christ. அவங்களுக்கு கிறிஸ்துவும் எல்லா கடவுள் போல ஒண்ணுனாக்க சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. No, if we tell them that Christ is like any other god, they are very happy to accept Christ. நீங்க செய்யறதையும் செய்யுங்க, இயேசுவை நம்புங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. No, if I tell to them that you keep on doing whatever you do, but you put your trust in Christ, you will be saved, then they will be happy to accept Christ. நீங்க செய்யற எதையும் ஆண்டவர் ஏத்துக்குவதில்ல, கிறிஸ்து செய்து முடித்ததை மட்டும் தான் நம்பணும் அப்படின்றதப்ப தான் எல்லாரும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கறாங்க. But when we tell to an unbeliever that whatever you do for God is useless, only you have to put your trust in Jesus, then they reject him. அத பிரசங்கம் பண்றப்ப தான் ஜனங்க எதிர்க்கறாங்க. Only when you preach this doctrine, you are opposed by people. பவுல் சொல்றாரு, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டது பட்டு பிரயோஜனம் இல்லாம போச்சு. So Paul is looking at them and telling them that I labored hard for this doctrine and all that has gone to vain. நீங்க நினைக்கிறீங்க இது சின்ன காரியம் தான கிறிஸ்தவ வாழ்க்கையில? No, so we may think that why can't Paul take this one lightly? என்னப்பா அவங்க கிரியை நம்புனாங்க, இது ஒரு பெரிய காரியமா, இத போய் 5 வாரம் பேசணுமா சர்ச்சில்? சின்ன காரியம் தானே. So we may ask that question that, no, why do we need to speak about this topic for 5 weeks? No, what they did was they just trusted in themselves. Why we want to emphasize that? 9 சொல்றாரு, In verse 9, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது எல்லாத்தையும் உப்பு பண்ணும். no, in chapter 5 verse 9 he says a little leaven leavens the whole lump. திருச்சபையில இந்த புரிந்து கொள்ளுதல் சரி செய்யப்படல அப்படின்னா திருச்சபையே மிக பரிதாபமான நிலைக்கு போய்டும். No, if we are not correcting this fact in the church, the entire church will be spoiled. திருச்சபையில ஐக்கியம் இருக்காது. No, there won't be fellowship in the church. திருச்சபையில சந்தோஷம் இருக்காது. There won't be joy in the church. திருச்சபையில நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்ற எண்ணங்கள் மிகுந்து காணப்படும். And in the church, no, the idea of who is superior to one another, no, it will come very often. கலாத்தியர்ட்ட இவ்வளவு பிரச்சனை வந்த காரணம் இந்த சின்ன மாவு தான், இந்த சின்ன புரிந்து கொள்ளுதல்ல உள்ள பிரச்சனை தான். No, the Galatian church faced a huge problem because of this small misunderstanding. பவுல் சொல்றாரு, இப்படி எல்லாம் உங்களை பண்ணவங்க அழிஞ்சு போனா கூட நல்லா இருக்குமே. So Paul is telling to them that, no, it will be good if those people who pulled you into this gospel of law may perish. It will be good that they die. ஒண்ணே ஒரு காரியத்தை இன்றைக்கு மனசுல வச்சு நம்ம இங்க இருந்து கடந்து போவோம். So when we move out from here, we have to keep one thing in our mind. நாம் தேவனுடைய பிள்ளைங்க. We are God's children. நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கோம். No, we are all equal in God. ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் ஒன்றாக வைத்திருக்கிறார். Now God has placed every one of us equal in his sight. இத செஞ்சா கடவுள் என்னை அடிச்சிருவாரு, இது பண்ணுவாரு, அத பண்ணுவாரு, இத பண்ணுவாரு, இந்த ஒரு இதுல வாழ்றது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. மாறாக கிறிஸ்து எனக்காக செய்தது நான் உணர்ந்தவனாக அவருடைய அன்பு நிமித்தமாய் அவருக்காக வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு உறவு. So when you talk about Christian life, no, we should not live Christian life in the fear that if I do this thing God will judge me. Rather, no, you should live with the light that God loves you and you have a living relationship with the living God. உறவுல கட்டாயங்கள் கிடையாது. In a relationship there are no demands. நான் யாரையாச்சும் கட்டாயப்படுத்தி நீ என்ன நேசிக்கலனா உன்னை கொன்றுவேனா, அதுக்கு பேர் உறவா? அது உறவு இல்ல. See, if I force somebody to love me, then that is not called as a relationship. ஆண்டவர் நினைச்சானா இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் காலையில சர்ச்சுக்கு வர வைக்க முடியும். No, if God wants to bring everyone in the world to the church, he can bring them immediately. ஆனா ஆண்டவர் அதை செய்யறது. But God is not going to do that. வாரம் ஃபுல்லா நீங்க எப்படி கிளம்புறீங்களோ அதே மாதிரி சண்டே காலையில எந்திரிச்சு அப்படியே படபடன்னு கிளம்புற மாதிரி கடவுள் உங்களுக்கு பண்ண வைக்க முடியும், டியூன் பண்ண முடியும். பட் அதை செய்வதில்லை அவர். See, God can make you to get ready to the church just like you get ready for your work on the weekdays, but God is not going to do that. அவர் அதை செய்யறதுல விருப்பம் இல்ல. Now he is not interested in doing that. ஏனென்றால் அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உறவு. Because he expects a relationship. நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே இந்த அன்பின் மேன்மையை உணர்ந்தவனா நான் உமக்குள்ள வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்பதுதான். So we should pray that God help me to understand the supremacy of the love that you have for me. கிறிஸ்துக்குள்ளான இந்த சுதந்திரத்தை கொண்டாடுங்க. So Paul calls us to celebrate this freedom in Christ. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார். We have the Spirit of God in us. இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். Now he is actually speaking to us now. மகனே மகளே, உன்னோடு நான் உறவு உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். So he tells like, no, my son, my daughter, I want to have a living relationship with you. நம்ம ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உறவின் அடிப்படையில் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யும். No, shall we ask to God, God help me to live my Christian life on the basis of
the relationship we have with each other. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Now let's close our eyes and look to God in பரலோக prayer. பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. Our dear Heavenly Father, we thank you for this morning time. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவரே ஏதோ சட்டதிட்டங்களும் சடங்காச்சாரங்களும் அல்ல. Lord, our life is not a life of rules and regulation. ஆனால் உம்மோடு கொண்டிருக்க உறவின் அடிப்படையிலே வாழப்பட வேண்டும். It's a life that is built on the relationship that we have with each other. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. Because we are your children. ஆண்டவரே, நாங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. We are grown up adults in front of you. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை பெற்றிருக்கிறோம், அதற்காக நன்றி. Lord, we have the privilege to understand your love for us. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை இன்னும் அதிகமாய் நாங்கள் புரிந்து கொள்ள அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். God, help us to understand your grace more and live in the light of that grace. எங்கள் திருச்சபையின் மக்களுக்கும் எங்களுக்கும் அந்த கிருபையை நீர் ஒவ்வொரு நாளும் தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, you grant that grace to all of us every day. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. Amen.